பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள். 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு பையனுடைய ஹேண்ட் ரைட்டிங் கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா? 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு பையனுடைய ஹேண்ட் ரைட்டிங் கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா? அந்த வாத்தியார் சொன்னாரா, ஹேண்ட் ரைட்டிங்கை மாத்து நீ எவ்வளவு பண்ணாலும் என்னால மாத்த முடியல சார்னு சொல்லி சொன்னானா. 12ஆம் கிளாஸ் அந்த பையன் படிக்கிறப்ப அந்த பையன் ஒழுங்கா சில டைம் ஸ்கூலுக்கு வருவானா மாட்டானா. அந்த வாத்தியார் சொன்னாரா, நீ எல்லாம் ஸ்கூலுக்கு வரலாட்டினா நீ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவடா, ஸ்கூலுக்கு வான். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். கொஞ்சம் சேட்டைகள்லாம் பண்ணப்ப அந்த வாத்தியார் சொன்னாரா, நீ கல் உடைக்கத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நான் சொல்றது நடந்த சம்பவம், நான் சொல்றது கதை இல்ல, நடந்த சம்பவம். நீ கல் உடைக்க தான்டா லாய்க்குன்னு அந்த பையன் அழுதுட்டே வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுல போய் எங்க வாத்தியார் என்னை கல் உடைக்க தான் லாய்க்கு, டே உன் நல்லதுக்கு தான்டா சொல்லியிருப்பாரு வாத்தியார் உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாரு, கவலைப்படாது. 10ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சு அவன் +2 முடிச்ச உடனே அந்த வாத்தியார் ரிட்டையர்ட் ஆகி போறப்ப அவருடைய பொன்னாடை, அவருக்கு போத்துன அந்த பொன்னாடைய, இந்த ஸ்கூல்ல நான் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன், இந்த பொன்னாடைய நான் ஒரு பையனை கல் உடைக்கத்தான் லாய்க்குன்னு சொல்லி சொன்னேன், அவனை மோட்டிவேட் பண்றதுக்காக சொன்னேன், வாழ்க்கையில நல்லா வருவான்னு சொல்லி அந்த பொன்னாடைய அவனுக்கு போத்திட்டு போயிட்டார். போத்திட்டு போன அவரு ஒரு 12 வருஷம் கழிச்சு அந்த வாத்தியாருக்கு வயிற்றுல ஏதோ ஒரு பெரிய வலி வந்திருக்கு, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. ஒரு லேடி டாக்டர் ஒரு கோணை வச்சு அவருடைய வயிற்றுல செக் பண்ணி பார்த்ததுல மொத்தம் ஒரு வயிற்றுக்குள்ள 5 கல் கடந்திருக்கு, ஸ்டோன் ப்ராப்ளம். அந்த லேடி டாக்டர் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஆப்ரேஷன் பண்ணி என் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த லேடி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவர் டிஸ்சார்ஜ் ஆகி போறப்ப மருமகிட்ட சொன்னாரா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டர் கிட்ட நன்றி சொல்லணும், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டர் கிட்ட நன்றி சொல்லணும்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவங்க மருமக நேரம் அந்த லேடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு நன்றின்னு அவர் சொல்ல வராரு. தேங்க்யூ டாக்டர், என் வயிற்றுல இருக்க கல்லெல்லாம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு நன்றி. உடனே அந்த லேடி டாக்டர் சொன்னாங்களா அந்த டீச்சர்கிட்ட, ஐயோ எனக்கு நன்றி சொல்லாதீங்க, நான் கோணை வச்சு செக் பண்ணதான் நானு, ஆப்ரேஷன் பண்ணது நான் இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்னு சொல்லி நேரா பக்கத்தில் இருக்க டாக்டர் கிட்ட போனாங்களாம். போயிட்டு அந்த வாத்தியார் கையெடுத்து கும்பிட்டு, நன்றி டாக்டர், என் வயிற்றுல இருக்க கல்லை எடுத்து என்னை காப்பாத்தினதுக்குன்னு. அந்த டாக்டர் வேகமா எந்திரிச்சு நின்று காலை தொட்டு கும்பிட்டு கையை பிடிச்சி, நன்றி சொல்லாதீங்க சார், 12ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு பையனை கல் உடைக்கத்தான் லாய்க்குன்னு ஒரு பையனை சொன்னீங்கல்ல சார், அந்த பையன் தான் இன்னைக்கு நான் டாக்டர் ஆகி உங்க வயிற்றுல இருக்கிற கல்லை உண்மையிலே உடைச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. எந்த பையனை எந்த ஆசிரியர் கல் உடைக்க லாய்க்குன்னு சொன்னானோ அவனே டாக்டர் ஆகி கல் உடைச்சான் பாரு. அதாண்டா மாசு. வாழ்க்கையில இன்னைக்கோ நாளைக்கோ ஜெயிச்சிருவேன்னு சொல்லாத, ஜெயிச்சிட்டு சொல்லு. ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணு, டான்ஸ்ல அச்சீவ் பண்ணு, ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணு, டான்ஸ்ல அச்சீவ் பண்ணு, ஸ்பீச்ல அச்சீவ் பண்ணு, டிராயிங்ல அச்சீவ் பண்ணு, விவசாயத்துல அச்சீவ் பண்ணு, போலீஸ்ல அச்சீவ் பண்ணு, ஆர்மில அச்சீவ் பண்ணு, எதுல வேணா அச்சீவ் பண்ணு. ஆனா அச்சீவ் பண்ணிரு தம்பி. உன்னோட லைஃப் எப்படி மாறுதுன்னு சொல்றேன் கேட்டு